ஏட்டு செல்வி சாப்பிட்டியா? காலையில் குளிச்சுட்டு தான் வந்தேன். நீங்கள் குளிச்சிட்டியலா? எப்பா சவுட்டு சிரிக்கி. அதுவே செல்வி சாப்பிட்டியான்னு கேட்டது. ஏன் பாட்டி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் என்னடி பண்ணுவோம், வயசான காலத்தில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கடி உன் ஃப்ரெண்டுகளை காணா? நான் வந்துட்டாளுகளா என் செல்ல குட்டிக. அடிட்டு பேடிட்டு பாவாளும் இப்போதான் சொல்லி முடிச்சு 100 ஆகிட்டு உங்களுக்கு. வாங்கட்டி வாங்கட்டி. என்ன பாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கே. நீங்க எங்கன்னு கேட்டாங்க. வேற என்னத்த போய் அவங்க பேச போறாங்க வயசான காலத்துல? என்ன செல்வி பாட்டி சாப்பிட்டீங்களா? உங்கள் மவளை கூட்டு வந்துக்கலாமே நேற்று தண்ணி குடிக்க. எப்படி தட்டி விட்டா குடத்த பார்த்தீங்களா? ரவுடி, சரியான ரவுடி அவ. சரிவா போச்சுப்பா. அவகிட்ட போய் இதெல்லாம் கேட்குறா, அவளுக்கு நல்லா காடு கேட்கும். ஏன் பாட்டி நீங்க வேற பாவம், அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஒரு மிஷின் வாங்கி மாட்ட வேண்டியதானே பாட்டி? ஆமாப்பா, அவளுக்கு இது மட்டும் கேட்டுருமாக்கும். நேற்று எனக்கு ஒரே ஆத்திரமாக வருதுடி. அவளை சும்மா விட்டுருக்கக்கூடாது, நல்ல 4 வெளுத்து விட்டுருக்கணும். ஆமாண்டி விட்டுட்டேன். இன்னொரு தடவை மாட்டேன், நல்லா வெளுத்துப்படுவோம். அப்படி இப்படி செஞ்சிடாதியோ, அப்புறம் பெரிய சண்டையாக போயிடும். அவள் புருஷன் வேற ரவுடி பையன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். எது செய்வோம் அஞ்ச மாட்டான். பேசாம இரு வள்ளி. என்ன பேசுறியோ ரெண்டு பேரும்? சத்தமாக தான் சொன்னா என்ன? சத்தமாக சொன்னா மட்டும் கேட்டுருமாக்கும். கேட்டு வாழ்வு. நேற்று முன்னாடி ஒரே அடியோட விட்டுட்டேன். அவளை நல்லா அக்கமா அங்கிட்டு கட்டி இருக்கலாம்ல. அடிச்சிருக்கணும் பாட்டி, விட்டுட்டேன். ஐயோ ஏ வள்ளி கூட்டு வந்துட்டாடி அவ புருஷனு. ஏங்க என்னை இவ்வளோதான் அடிச்சிருக்கேன், என்னன்னு கேளுங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும் என் பொண்டாட்டி மேல கைய வைக்க? யாரு அது என் பொண்டாட்டி மேல கைய வச்சது? உனக்கு யாருக்கு வளர்க்கணும்? பொம்பளைக்கு உனக்கு அழைச்சி வாடுவேன், நாளைக்கு கூடுக்கு வாடுவேன். பொம்பளை கடை உனக்கு என்ன வேலை? நீ பெரிய ரவுடி ஆண்டா எங்கே வேணா இருக்கா? இங்கெல்லாம் இப்போ வரக்கூடாதுப்பா. வாடி போடின்னு பேசுற வேலைலாம் இங்க வச்சுக்காத, வேற எங்கேயாவது வச்சுக்கோ. என்ன தைரியம் இருந்தா பொம்பளைங்களை வாடி போடின்னு கூப்பிடுவ? இந்த நெட்டையா இருக்கிறவங்க இந்த குட்டையா இருக்கிறவங்க சேர்ந்தா என்ன அடிச்சாளுங்க. அடிச்சதும் இல்லாம தைரியமா திரும்பவும் வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. நான் யாரு தெரியுமா? நீ யாரா இருந்தா என்ன? பெரிய கொம்பா முளைச்சிருக்கு உனக்கு. ஏய் அரஞ்சேன்னு வச்சுக்க. யாருக்கிட்ட? என்னது அறைவியா? பொம்பளை மேல கைய வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஆமா. குட்டச்சி விடுறி, இப்போ என் புரிச்சு எனக்கு விடுடி. அப்படின்னு பொம்பளை கிட்ட கை விட்ட பழக்கம். கையை வாங்கிட்டு வர உடச்சு விட்டுடி. கையை வச்சுமே விட்டா தெரியாமனே. பொம்பளை மேலே கை வைப்பியா? கை வைக்க வருவியா? கையை உடச்சி விட்டுருவேன். நல்லா கொட்டுவை லட்சுமி. இருந்துட்டா நானும் வரேன். 4 அடியை போட்டாட்டும் எனக்கும் மனசு ஆறும். ஐயோ அம்மா பாட்டி விட்டுரு பாட்டி, எனக்கு வலிக்குது. என் பொண்டாட்டி விட்டுருங்க. இவெல்லாம் ஒரு ஆளு. இவனை நீ ரவுடின்னு வேற சொல்லி கூப்பிட்டு வந்திருக்க. நேத்து உன்னை சும்மா விட்டுட்டேன், இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். ஐயோ அடிக்காதியோ, விட்டுருங்கோ நாங்க போயிடுறோம். ஆமா. ஐயோ என் பொண்டாட்டி பறந்து போய்கிட்டு இருக்காளே. பொம்பளைங்க மண்டைக்குள்ள போட்டுடுமா கொட்டு போட்டாவா. ஐயோ ஆச்சி வேண்டாம், அவன் ஒரு ரவுடி பையன். நாளைக்கு 4 ரவுடியை கூட்டு வந்து அடி எடுத்து விட போறியா? வேணாம் விட்டுருங்க, எதுக்கு நமக்கு வம்பு? இவன் பெரிய ரவுடியான். இந்த சொட்ட மண்டையில் இருக்க மீதி முடியும் பிச்சு விடு பாட்டி. உனக்கு மரியாதையும் மண்டட்டி அடுத்த கால் பண்ணுங்கடா. மகர பண்டு இருக்கானு அடிக்கிறது கை வாங்கிட்டு வர. எவ்வளோ டைம் உனக்கு? குட்டச்சியாமல யாருக்கிட்ட? குட்டச்சியை பத்தியா? கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. ஏங்க வாங்கங்க போயிடலாம். சரியான ரவுடிகளா இருக்காளுங்க. ஏம்மா என்னை விட்டுருங்கம்மா, நானையும் பொண்டாட்டியும் போயிடுறோம். மரியாதையாக ஓடி போயிருங்க. யார்கிட்ட வந்து என்ன வேலையை கட்டுறீங்க? ஒரு ரவுடித்தனம்லாம் இங்கே பழிக்காது. நாங்களே ஒரு ரவுடிங்க. எங்ககிட்ட வந்து நீ அடிக்க கையை ஊங்கிட்டு வர, கையை காலை உடச்சி விட்ருவோம் பார்த்துக்கோ. என்னங்க வாங்க ஓடி போயிடுவோம். அம்மாடி பொம்பளைகளா இவளுக சரியான ரவுடிகளா இருக்காளுக. என்ன சொன்ன? ஏம்மா ஒன்றும் சொல்லலம்மா. தாய்க்குளமே உங்களெல்லாம் கையெடுத்து கும்புறேன், நான் போயிட்டு வரேன். ஓடி போயிடும் படவா ராஸ்கல் வந்துட்டான். அடிக்கணும் கையை வாங்க கட்டு. நாங்களும் யாரும் தெரியாமல் வந்துட்டு ஏன்? ஐயோ நீங்க எல்லாம் என்ன இப்படி ரவுடி மாதிரி நடந்துக்கிறீங்க? அடி பாப்பி, முன்னோட தாண்டி சண்டையும் ஆரம்பிச்சிச்சு. உனக்கு சப்போர்ட் பண்ண போய் பாவம் இப்பொழுது இப்போ பிரச்சனையில் மாட்டி விட்டாளுவ. ஆமா பாட்டி, இது பாரு இந்த செவுட்டு கிளவிய. அப்பா இது பயங்கரமான ஆளாத்தான் இருக்கும் போல. ஊம குசும்பி. பாட்டி நாளைக்கு அவன் யாரையாவது ரவுடி பேலகளை கூட்டு வர போறான். என்னடி இப்படி சொல்ற? பயமா இருக்குது. 4 பேரை கூட்டு வந்தாலும் சமாளிக்க முடியாது என்னால. பாட்டி பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். Like, comment, and subscribe.